ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 6/3/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சோளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கும்பலக்கணம் இருப்பு இன்று 1 நாளிகை 25 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:27க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:57 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 7:58 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 6:30 வரை வணிசை, பின்பு மாலை 6:57 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:26 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 10:26 வரை பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல விநாயகர் கோவிலில் சதுர்த்தி வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறக்கூடுங்க மாலை நேரத்தில். அதே போல் இன்றைய நாள் சனி பயிற்சி இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து செய்வதற்கு மிக சிறப்பான நாள். சுப முகூர்த்த தினம் இருக்குது. அதே போல் சங்கடகர சதுர்த்தியும் இருக்குங்க. அப்போ சங்கடகர சதுர்த்தியில் இதை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக அமோகமாக இருக்கக்கூடிய, மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுவதற்கு மிக ஒரு முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம்ங்க. இப்போ ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது திதி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி திதிங்க. ஏன்னா இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான சங்கடங்களும், துன்பங்கள், தடைகள் இதெல்லாமே நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கைங்க. அப்போ சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட காண்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா தேய்ந்து போக வைக்கக்கூடியது இந்த சதுர்த்தி என்பதால் இதற்கு சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் வந்ததுங்க. இப்போ சங்கடகர சதுர்த்தி நாளில் பலரும் விரதம் இருந்து அனுஷ்டிப்பது வழக்கமுங்க. அப்போ சங்கடம் என்றால் துன்பம் என்று பொருளுங்க. ஹர என்றால் ஒழிப்பதுங்க. அப்போ துன்பங்களை ஒழிக்கிறதுங்க. சங்கடஹர என்றால் சங்கடங்கள்லிருந்து விடுதலை என்பதாகுங்க. அப்போ ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதத்தை தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கட கரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகிறார்கள்ங்க. இப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம். சகல சௌபாக்கியங்களையுமே நீங்கள் பெறலாமுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய அம்சம்ங்க. அப்போ கேதுவால் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம்,
மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த விநாயக பெருமானுங்க. அன்றைய தினத்தில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடுங்க. அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி அன்று அதிகாலையில் நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணபதியினுடைய நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டுங்க. முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழச்சாறு அருந்தி விரதத்தை கடைபிடிக்கலாம். விநாயகர் அகவல், விநாயகர் கவசம், சங்கடகர சதுர்த்தி சோஸ்திரம் போன்றவற்றை எல்லாம் படிக்கலாமுங்க. விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், அப்பம், சுண்டல் போன்றவற்றை எல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கலாமுங்க. சதுர்த்தி அன்று மாலை வேளையில் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில எல்லாம் கலந்து கொள்ள வேண்டுங்க. விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை 8 முறை நீங்கள் வலம் வந்தீங்கன்னா மிக சிறப்பானதுங்க. அதே போல் அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து இரவில் உதயமாகக்கூடிய சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்து விரதத்தை முடிக்க வேண்டுங்க. அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி கஷ்டங்கள், தடைகள் இதெல்லாமே விலகக்கூடுங்க. எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது தடையின்றி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி அமைதியான மனநிலை எல்லாம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விரதம் இருந்தால் தீரக்கூடுங்க. அதனால் ஒவ்வொருவருமே இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வினைகள் முற்றிலும் விலக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள் அமைப்பதற்கு மிக உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு மிக நல்ல நாள், மருந்து உண்ணுவதற்கு மிக சிறந்த நாள், தீட்சை கொடுப்பதற்கு மிக ஏற்ற நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:12 மணி முதல் 7:04 மணி வரை, மீன லக்கணம் 7:05 மணி முதல் 8:46 மணி வரை, மேஷ லக்கணம் 8:47 மணி முதல் 10:28 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:29 மணி முதல் 12:21 மணி வரை, மிதுன லக்கணம் 12:22 மணி முதல் 2:27 மணி வரை, கடக லக்கணம் 2:28 மணி முதல் 4:39 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:40 மணி முதல் 6:45 மணி வரை, கன்னி லக்கணம் 6:46 மணி முதல் 8:44 மணி வரை, துலாம் லக்கணம் 8:45 மணி முதல் 10:44 மணி வரை, விருச்சக லக்கணம் 10:45 மணி முதல் 12:50 மணி வரை, தனுசு லக்கணம் 12:51 மணி முதல் 3:02 மணி வரை, மகர லக்கணம் 3:03 மணி முதல் 5:07 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை தருமுங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை உங்களுக்கு செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை.
இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் இந்த சுக்கிரஹோரையை நிச்சயம் பயன்படுத்தலாமுங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, மிக ஒரு உகந்த ஹோரைனா அது சுக்கிரஹோரை தாங்க. அதே போல் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரை தான் இந்த சுக்கிரஹோரைங்க. அப்போ அந்த சுக்கிரஹோரையில் பெண்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிங்கனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லையும் சுக்கிரஹோரையில் செய்யலாம். அதே போல் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும்னாலும் சுக்கிரஹோரை உங்களுக்கு சிறப்பானதுங்க. பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த சுக்கிரஹோரை ஒரு சிறப்பான ஒரு ஹோரையாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு ஒரு மிக மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அதனால் துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு துணை நின்று வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் துர்க்கையை வழிபட பல வண்ண நிறை உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மாற்றங்களையும் உங்கள் உடன் இருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, புதன், சூரியன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், செவ்வாய் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆராய்ச்சி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப இடம், பொருள், மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. சுபகாரியங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்ப இன்றைய நாள் பொறுமையுடன் ஒரு சிலர் விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சக பணியாளர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்ப வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ தொழில்ல வேலையில உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா ஏற்றங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல இன்றைய நாள் உங்களுடைய நலனுக்கான பயன்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க.
உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. மனநிலையில இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை தருணங்களை எல்லாமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அனைத்து விதத்திலுமே நீங்க இன்றைய நாள் செழிப்பாக இருப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நிதி ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவுலையும் சரி எண்ணங்கள்லையும் சரி தைரியமான ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இதில் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதனாலதான் ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நபராக இருப்பீங்க. உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் சுப செய்திகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷபராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் அதே போல் 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ராகு புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின முயற்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக எதையுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே போல் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுது. விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா பணிகளில் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உண்டாக போகுதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களால் ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுதுங்க. விற்பனை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மன உறுதி தைரியம் நேர்மை இதன் காரணமாக உங்களுக்கு பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய புதிய அனுபவங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறன்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கக்கூடுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. உங்களுடைய துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள விஷயங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவங்க எடுத்த காரியங்களை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. அவங்க நினைத்த காரியங்களையும் இன்றைய நாள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அப்போ கடன்கள் மூலமும் சில பண வரவுகள் உண்டான வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. இதன் மூலம் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ உங்களுடைய நேரத்தை இன்றைய நாள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவில் தெளிவை ஏற்படுத்தக்கூடுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல லாபத்தை எல்லாம் மேம்படுத்தி கொள்ள முடியுங்க. சாதுரியமான ஒரு பேச்சுக்கள் மூலம் இன்றைய நாள் இழுபறியான செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சனி, சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் துரிதத்துடன் இருப்பீங்க. அதே போல் உங்களிடம் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தாங்க இருக்குது. தொழில் ரீதியான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் எடுப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முயற்சிகளில் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத பண உறவுடன் சில திடீர் செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தினருடன் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்த பணம் எல்லாம் இன்றைய நாள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் நல்ல வழக்கம் போல் நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் இனிமையாக பழகுவீங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளால் நற்பெயர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை எல்லாமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. நீங்கள் சிறிய வகையிலான சில கடன்களும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விதமான படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. மற்றவர்களிடத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை நீங்கள் வளர்த்து கொள்வதை இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்களிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் அமைதியும் அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமான ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுவதால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம், தைரியத்தோடு இருக்கலாம், தன்னம்பிக்கையுடனும் இருக்கலாமுங்க. அதே போல் நீங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகளை இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க ஒரு சில விஷயங்களில். அதே போல் நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்கங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் இன்றைய நாள் கனிவோடும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சில கனவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காங்கங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல நல்ல உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்தாப்புல பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். உங்களுடைய தனி திறமை இன்றைய நாள் வெளிப்படும்னே சொல்லலாமுங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு மிக உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படுது. லாபங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அதற்கு உண்டான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. புதிய முதலீட்டிற்கான திட்டங்கள் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் மேம்பாடு இதெல்லாம் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உண்டாகுதுங்க. உழைப்பிற்கு உண்டான சில பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வுகளும் தேவைப்படும் நாளாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், செவ்வாய் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சனி சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம் எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகம் சார்ந்த உணர்வுகளால் உங்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் வாக்குறுதிகள் அளிப்பதை இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பொறுமையும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அரசு தொடர்பான ஏதாவது ஒரு காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகளும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும் செவ்வாய் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போது களத்திரஸ்தானத்தில் சனி சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க.
சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே உண்டான உறவுல பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதுலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய உறவினர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தீர்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபார ரீதியான எதுலையா இருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்பட காண்பீங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் நற்பலன்களை அதிகமாக இன்றைய நாள் எதிர்பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மறையக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் தொடர்பான சில
பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல வெளியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு காணப்படுதுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படும். சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருந்தால் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாள் நல்லது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய பணிகளில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதையெல்லாம் நீங்கள் எளிதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருவருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா சில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் மனைவியுடைய சில புரிதல்களை எல்லாம் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்படியுமே இன்றைய நாள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அது கல்வியிலையும் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறைகளில் இருந்தாலும் சரி, போட்டிகள்லையும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் அவர்களுடைய தன்மை மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பங்கு முதலீடு செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. பணி நிமித்தமான ஏதாவது பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் திடீர் மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. புதுவிதமான இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் ஏற்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள் வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒரு மேன்மைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மனதில் இருந்து வந்த சில சோர்வுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வேலையாட்களை திறமைக்கு ஏற்ப நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதே போல் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கள் இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க.
எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் நிச்சயம் இன்றைய நாள் திட்டமிடலாமுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க மிக உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாற்றமான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன உறுதியுடன் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனே நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் நல்ல அதிக வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்போ நீங்கள் எதிலுமே இன்றைய நாள் தைரியத்துடன் செயல்படலாமுங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் மனதில் பார்த்தீங்கன்னா உறுதி காணப்படும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் இருவருக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் சென்று நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காணப்படும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே இன்றைய கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் மிக சிறந்த முறையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையிலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தாங்க காரணம். அதனால் மன உறுதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மனதை திடனாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்தாலே போதும் உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பாக அமையக்கூடும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு வழியில் ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால தாங்க பெரியோர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். ஆலோசனைகள் உங்களுக்கு மிக சிறப்பை தருங்க. அதே போல் சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு, அதே போல் சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது.
காணப்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான பணிகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகக்கூடும். அதே போல் உங்களுடைய தேவை வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வீட்டுடைய தேவைகளை எல்லாமே எளிதாக பூர்த்தி செய்து கொள்வீங்க. அரசு துறைகளில் நல்ல ஒரு அலைச்சல்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், இது ஆற்றல் இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் கடன் சார்ந்த ஏதாவது விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க காணப்படுது. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள்
கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்புலையும் உங்களுடைய கண்காணிப்புலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதாலே மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ சிந்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உத்தியோக ரீதியான இருந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகான்களுடைய தரிசனத்தால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல புகழ் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ராகு புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம், மன உறுதி, இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிய சில பணிகளை அலைந்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாளும் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுக போட்டிகளை எல்லாம் சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.